தூக்கில் சடலமாக தொங்கிய மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக நீலிக்கண்ணீர் வடித்த கணவன். உண்மையை அம்பலப்படுத்திய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். பின்னணி என்ன? மகளும் பேரனும் எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மூதாட்டி. வீட்டுக்கு போய் மகளையும் பேரனையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருவோம்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. உங்க மக தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா மருமகனோட உறவினர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். இதை கேட்டு அந்த மூதாட்டிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. திருப்பத்தூர் நாற்றம்பள்ளியை சேர்ந்த 33 வயசான அறிவழகிக்கும் வெள்ளாளனூர் கிராமத்தைச் சேர்ந்த திருக்குமரன் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. திருக்குமரன் ரயில்வே துறையில கேங்மேன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். கல்யாணமாகி கொஞ்ச வருஷம் அறிவழகிக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பமாக இருக்கு. கல்யாணத்தை அப்பவே அறிவழகிக்கு வீட்டில இருந்து நகை, பணம், சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி திருக்குமரன் மனைவி அறிவழகிய டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. எங்க வீட்டுல என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப என்னால அவங்க கிட்ட பணம் கேட்க முடியாதுன்னு அறிவழகி சொன்னதும் கணவன் திருக்குமரன் மனைவிய சர்ரமாரியா தாக்கி துன்புறுத்திருக்கான். இதுக்கிடையில அறிவழகி திருக்குமரன் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போது 8 வயசு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் திருக்குமரனோட குணம் மாறல. தொடர்ந்து பணம் கேட்டு மனைவிக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான். அறிவழகி ஏதாச்சும் கேள்வி கேட்டா என் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், ஆனா அத பத்தியெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்மூடித்தனமா அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான் அந்த கொடூரன் திருக்குமரன். அறிவழகியோட அப்பா சம்பத்தும் ரயில்வே துறையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். சம்பத்துக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் 20 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அதுல மகள் அறிவழகிக்கு வெள்ளாளனூர் கிராமத்திலேயே ஒரு வீட்டை கட்டி கொடுத்த சம்பத் சில வருஷத்திலேயே உடம்பு சரியில்லாம உயிரிழந்துட்டார். பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த திருக்குமரன் அறிவழகி பேருல உள்ள வீட்டை தன்னோட பேருக்கு மாத்தி தர சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அறிவழகி எங்க அப்பா வாங்கி கொடுத்த வீட உன் பேருக்கு மாத்தி தர முடியாதுன்னு சொல்லவே கணவன் மனைவி இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திருக்குமரனோட சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வந்த அறிவழகி தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பத்தி பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்காங்க. அறிவழகியோட அப்பா சம்பத் சில வருஷங்களுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டதால தனியா இருக்கிற அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு எல்லா கொடுமைகளையும் தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு குடிபோதையில வீட்டுக்கு வந்த திருக்குமரன் மனைவி அறிவழகிய மகன் கண் முன்னாடியே சரமரியா போட்டு அடிச்சிருக்கான். அதுல சுய நினைவை இழந்த மனைவிய ஃபேன்ல சேலையை கட்டி தூக்குல தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி சொந்தக்காரங்க எல்லாரையும் நம்ப வச்சு நாடகமாடி இருக்கான் திருக்குமரன். முதல்ல அறிவழகி தற்கொலை பண்ணிக்கிட்டதா எல்லோரும் நம்பிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் 8 வயசு மகனோட வாக்குமூலத்திலையும் தான் திருக்குமரனோட வில்லத்தனம் வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்கு. மனைவியை அடிச்சு கொன்னது மட்டுமில்லாம அவங்கள தூக்குல தொங்க விட்டு நாடகமாடின திருக்குமரனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளி திருக்குமரன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.